நமः சிவாய. மாஸ்டர், ஃபஸ்ட்டு நன்றி தாங்க மாஸ்டர் சொல்லணும். நிர்வாகிகளை செலக்ட் பண்ணி ஏற்காடு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போனீங்க மெடிடேஷனுக்காக. ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க மாஸ்டர், சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு தான் மாஸ்டர் கோடான கோடி நன்றி சொல்லணும். மெடிடேஷன் அந்த வியாழக்கிழமை மார்னிங்லேருந்து ஃப்ரைடே ஈவினிங் வரலும் ஃபுல்லாக நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அற்புதமாக அமைஞ்சிருந்ததுங்க மாஸ்டர். அந்த என்விரான்மெண்ட்டு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் வியாழக்கிழமை மார்னிங் அந்த சன் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணோம். அப்படியே சுற்றிலும் பனி படர்ந்து மலையோட உச்சியை நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக எனக்கெலாம் இது ரொம்ப வருஷ கனவு, சீனரி இந்த மாதிரி உட்காந்து ரசிக்கணும் அப்படிங்கிறது. என்னோடய கனவு நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஒரு நார்மலாக இருந்தால் ஆஹா நம்மளோட ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னு இந்த உலகத்திலே நம்ம தான் சந்தோஷமான ஆள் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். பட் என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேறுது. பட் என்னால் மன அந்த இடத்துல சந்தோஷமும் படல, துக்கமும் படல. அப்படியே நியூட்ரலாக இருந்ததுங்க மாஸ்டர். அது மனமற்ற நிலைன்னு தான் சொல்லலாம். ஆனந்தமாக இருக்குது. நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே காணாமல் போயிடுச்சு மாஸ்டர். சுக்குநூறாக காணாமல் போயிடுச்சு. அந்த என்விரான்மெண்ட்டை ரசிக்கிறோம், அவ்வளோதான். அதை நமக்குள்ளே என்னமோ பண்ணுது. அந்த மலையோட உச்சியில் இருக்கிற அந்த இதை பார்த்த உடனே என்ன சொல்கிறதுனே தெரிலங்க மாஸ்டர். அந்த மிஸ்டோட கலந்து பார்த்தது நீங்கள் சொன்னீங்க, கீழேருந்து மலையோட அந்த கீழேருந்து ஒவ்வொரு அந்த லீஃபோட இதாக பார்த்துடுவாங்க அப்படின்னு, அடுக்கடுக்காக அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே மலை உச்சிக்குவாங்கன்னு. அது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க மாஸ்டர். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வரப்போ மலையோட உச்சி வரதுக்குள்ளேயே காஸ்மிக் எனர்ஜி அந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே கொட்டுதுங்க மாஸ்டர். அருவியாக கொட்டுது. அப்படியே எனர்ஜி கண்ணில் அப்படியே வெறும் கண்ணில் பார்க்கணும் மாஸ்டர். ரொம்ப ரொம்ப ஆக்சுவலாக அது மெடிடேஷன் முடிஞ்சு நமக்கு என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப ரேராக எனக்குலாம் தெரியும், ஒரு சில செகண்ட். பட் அப்படியே காஸ்மிக் எனர்ஜி கொட்டுறது அப்படியே கண்ணால் வெறும் கண்ணால் பார்க்க முடியுது மாஸ்டர். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த நேச்சரை ரசிக்கிறது, அப்படியே அந்த ஹில் ஸ்டேஷனில் அப்படியே காரில் ஒரு லைட் ட்ரைவ், ஒரு லாங் ட்ரைவ் போகிறது ஃபுல்லாகவே மெடிடேஷன் தான். வேறு எதுவுமே தோணல. அந்த நேச்சர் என்விரான்மெண்ட்டை நமக்குள்ளே அப்படியே அந்த இயற்கையாகவே மாறின மாதிரி தான் இருந்தது. எந்த விதமான உணர்வுமே ஏற்படலை. அப்படியே பிளாங்காக இருந்தது மைண்டு. அடுத்தது ஆஞ்சநேயர் கோயிலில் அந்த மெடிடேஷன் ப்ளேஸ் சான்ஸே இல்லை மாஸ்டர். போய் உட்காந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே சமாதி நிலை போன மாதிரி ஒரு ஃபீலிங் மாஸ்டர். அது சொல்லவே முடியல. அப்படியே எனர்ஜி லெவல் புட்டிங்கி எடுக்குது மாஸ்டர். விஷக்தி தான் பயங்கரமாக அங்கே எனக்கு ஆக்டிவேட் ஆகுச்சு. அப்படியே வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு மாஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேயே சமாதி நிலையில் போனனால கொஞ்சம் நேரம் என்னால் எந்திரிக்கவே முடியல. ஒரு அரை மணி நேரம் பக்கமே எந்திரிக்கவே முடியல. கான்ஷியஸ்க்கு வருது, ஆனால் ஃபெயின்ட்டாகி கீழே விழுந்துடுறேன் மாஸ்டர். அப்புறம் ஒரு 1 hour பேசுகிறது போகிறது எல்லாமே தெரியுது. அதனால் என்னால் பேசவும் முடியல. ஒரு விதமான மன அமைதி. எதுக்குமே என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. கண் பார்த்துட்ருக்கு, காது கேட்குது, ஆனால் ரியாக்ட் பண்ணவே முடியல. இதெல்லாம் எனக்கு புது விதமான அனுபவம் மாஸ்டர். அதுக்கெல்லாம் நான் என்ன நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அடுத்ததாக ரூமில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறப்ப ஞான பாடல்கள் போட்டுட்ருந்தீங்க. எனர்ஜைஸ் பண்ணப்பட்ட சாங்ஸ் 2 நிமிஷம் கூட இல்லை. அந்த சாங் கேட்டு அப்படியே உள்ளே போச்சு. பிரணாபதி கிடைக்க ஆரம்பித்த உடனே அடுத்த செகண்டே சமாதி. அந்த ஆனந்த நிலையை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க மாஸ்டர். இந்த உலகத்திலே அப்படி ஒரு இன்பத்தை அனுபவிக்கதே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு பேரானந்தம், அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி உடம்புல ஃபுல் எனர்ஜி லோடாகி அப்படி தூக்கி தூக்கி போடுதுங்க மாஸ்டர்.
அந்த பரவச நிலை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக சடவடியில் இருக்கப்ப எனக்கு ஃபியூ மினிட்ஸ் அந்த மாதிரி நடக்கும். பட் அடுத்தது கான்ஷியஸ்க்கு வந்து நம்ம அடுத்தது போகணும் அப்படிங்கிற மாதிரி கான்ஷியஸ்க்கு வந்து ரெக்கவர் ஆகி உடனே வரும். பட் அங்கே இருக்கப்போ மெடிடேஷனுக்காக கம்ப்ளீட்டாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணனால உடலை, மனதை, ஆத்மாவை அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். என்ன நடக்குமோ அது நடக்கட்டும். பட் அது ஒரு பேரானந்தத்தை கொடுத்துச்சுங்க மாஸ்டர். அந்த மாதிரி ஒரு உச்சக்கட்டமான ஒரு ஆனந்தத்தை நான் அனுபவிச்சதே இல்லை வாழ்க்கையில். அதெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல மாஸ்டர். அப்படி ஒரு அனுபவம் அந்த ஏற்காடு தியான முகாம் எனக்கு தந்துச்சுங்க மாஸ்டர். இயற்கை எவ்வளோ அழகானது, அற்புதமானது. பிரம்மனோட படைப்பு எப்படி இருக்குது, அப்படியே கரைஞ்சி காணாமல் போயிடணும். அந்த நொடியே அங்கேருந்து மறைஞ்சால் கூட எந்தவித ஆட்சேபனையும் இருக்காதுங்க மாஸ்டர். அப்படி இருந்தது. 2 நாள் அப்படியே சொர்க்கம்தாங்க மாஸ்டர். அது ஒவ்வொரு கணமும் அப்படி தான் எனக்கு இருந்தது. ஒரு இடத்துல கூட எனக்கு எந்த ஒரு சலனமும் ஏற்படலை. என்னோடய மனசில் ஃபுல்லாக பிளாங்காக இருந்தது. நன்றி மாஸ்டர், கோடான கோடி நன்றி. என்ன புண்ணியம் செய்தேனோ